ட்ரம்ப் அரசு அமெரிக்க விசாக்களுக்கான கட்டுப்பாடுகளை நாளுக்கு நாள் கடுமையாக்கிக் கொண்டே போகிறது. ஒரு பக்கம் இந்தியர்களுக்கு இனி விசா கிடையாது என கூறி வரும் நேரத்தில், மற்றொரு பக்கம் குறுகிய கால விசா முறையில் இருந்த முக்கியமான ஒரு வசதியை அமெரிக்க அரசு நீக்கியுள்ளது. இதனால் இந்தியர்கள் மேலும் சிக்கலுக்கு ஆளாகியுள்ளனர். இதன் பின்னணியை பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பரஸ்பர வரி விதிப்பு, விசா நடைமுறையை கடினமாக்குதல் என பல்வேறு சர்ச்சைக்குரிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். இதில் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்கு சென்றவர்கள் மட்டுமின்றி சட்டப்பூர்வமாக அமெரிக்காவுக்கு சென்றவர்கள் மீதும் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே விசா நடைமுறையில் இருந்த மற்றொரு தளர்வை ட்ரம்ப் அரசு நீக்கியுள்ளது. இது நேரடியாகவே இந்தியர்களுக்கு மேலும் சிக்கலை தருவதாகவே அமைந்துள்ளது. NIV எனப்படும் அமெரிக்காவுக்கான குடியேற்றமில்லாத விசா கோரி விண்ணப்பிப்போர் நேர்காணல்களை தங்களது சொந்த நாட்டில் அல்லது சட்டப்பூர்வமாக வசிக்கும் நாட்டிலேயே மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு வரை சீக்கிரமாக அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய இந்தியர்கள் B1 எனப்படும் பிசினஸ் விசா அல்லது B2 எனப்படும் சுற்றுலா விசா கோரி விண்ணப்பிக்கும் போது மற்ற நாடுகளில் நேர்காணல்களை ஷெட்யூல் செய்து கொள்ளலாம். அதாவது இந்தியாவில் அமெரிக்கா விசா நேர்காணலுக்கு காத்திருக்கும் காலம் அதிகம். அதாவது கிட்டத்தட்ட 3 முதல் 6 மாதங்களுக்கு மேல் காத்திருக்க வேண்டும். இது கொரோனா காலத்தில் 3 ஆண்டுகளாக நீட்டிக்கப்பட்டது. அப்போது முதலே சீக்கிரமாக அமெரிக்கா செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இந்தியர்கள் இந்த முறையை நம்பியிருந்தனர். சுற்றுலா, பிசினஸ், மாணவர் விசா, தற்காலிக ஊழியர்கள் மற்றும் அமெரிக்க குடிமக்களை திருமணம் செய்ய உள்ளவர்கள் என பல வகை விசா கோரி விண்ணப்பிப்போர் இந்த நடைமுறையை பின்பற்றி வந்தனர். கொரோனா காலகட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சலுகையை அமெரிக்க வெளியுறவுத்துறை தற்போது ரத்து செய்துள்ளது. மாணவர் விசா, விசிட்டர் விசா, ஒர்க் விசா புதுப்பித்தலுக்கும் விண்ணப்பிக்கும் நபர்களுக்கும் கூட இப்போது இந்த புது ரூல்ஸின் கீழ்தான் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் இந்த புதிய விதிகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இந்திய குடிமகனான ஒரு நபர் பிரான்சில் வேலை பார்க்கிறார் என்றால் அவர் அமெரிக்கா செல்ல விண்ணப்பிக்கும் போது கூட பிரான்சில் அதை செய்ய முடியாது. இந்தியாவுக்கு வந்துதான் அப்ளை செய்து நேர்காணலை அட்டன் செய்ய முடியும். இதற்கு முன்பு வரை அமெரிக்கா விசா கோரி விண்ணப்பிப்போர் இந்தியாவில் நீண்ட காலம் காத்திருப்பை குறைப்பதற்காக துபாய், பாங்காக், தாய்லாந்து, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் நேர்காணலை ஷெட்யூல் செய்வார்கள். அங்கு காத்திருப்பு நேரம் பெரிதாக இருக்காது என்பதால் சீக்கிரமே விசா பெற்றுவிடலாம். இந்த நடைமுறை தற்போது நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் பிசினஸ் மீட்டிங், திடீர் குடும்ப நிகழ்வுகள் அல்லது கடைசி நிமிட சுற்றுலா செல்வோருக்கு இது சிக்கலை ஏற்படுத்தும். இப்போதே குறுகிய கால விசாவுக்கான நேர்காணலுக்கு 3 முதல் 6 மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டியுள்ளது. இந்த புதிய நடைமுறையால் இந்த காத்திருப்பு நேரம் மேலும் அதிகரிக்கும். இதற்கிடையேதான் அமெரிக்கா நிரம்பிவிட்டதாகவும் இனி இந்தியர்களுக்கு விசா வழங்கக்கூடாது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கட்சியை சேர்ந்த சார்லி கிரிக் என்பவர் கூறியதும் குறிப்பிடத்தக்கது.